உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். விடுதலை இன்று விடுதலை இயேசுராஜாவின் நாமத்தாலே. விடுதலை இன்று விடுதலை இயேசுராஜாவின் நாமத்தாலே. நுகங்கள் எல்லாம் முறியுதே அவர் அற்புத வல்லமையால். நுகங்கள் எல்லாம் முறியுதே அவர் அற்புத வல்லமையால். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். நொறுங்கி போன உந்தன் இதயம் கண்டு உன் அருகினில் வருகிறார். நொறுங்கி போன உந்தன் இதயம் கண்டு உன் அருகினில் வருகிறார். அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து உந்தன் காயம் கட்டுகிறார். அன்பின் கரத்தால் தூக்கி எடுத்து உந்தன் காயம் கட்டுகிறார். உந்தன் காயம் கட்டுகிறார். உந்தன் காயம் கட்டுகிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். கண்டு மனதுருகி விடுதலை தருகிறார். உந்தன் சிறையிருப்பை கண்டு மனதுருகி விடுதலை தருகிறார். உந்தன் சிறுமை வாழ்வை மாற்றிட இன்று அதிசயம் செய்கிறார். உந்தன் சிறுமை வாழ்வை மாற்றிட இன்று அதிசயம் செய்கிறார். இன்று அதிசயம் செய்கிறார். இன்று அதிசயம் செய்கிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். படுகின்ற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார். துயரப்படுகின்ற உன்னை தேற்றி அவர் ஆறுதல் தருகிறார். நோயின் கொடுமையால் வாடும் உன்னை இயேசு குணமாக்க வருகிறார். நோயின் கொடுமையால் வாடும் உன்னை இயேசு குணமாக்க வருகிறார். இயேசு குணமாக்க வருகிறார். இன்று குணமாக்க வருகிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். உன்னை
நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இங்கு அற்புதம் செய்கிறார். விடுதலை என்று விடுதலை இயேசு ராஜாவின் நாமத்தாலே. விடுதலை என்று விடுதலை இயேசு ராஜாவின் நாமத்தாலே. நுகங்கள் எல்லாம் முறியுதே அவர் அற்புத வல்லமையார். நுகங்கள் எல்லாம் முறியுதே அவர் அற்புத வல்லமையால். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். உன்னை காணும் இயேசுராஜன் உன் நடுவில் இருக்கிறார். உந்தன் மேல் மனதுருகி இன்று அற்புதம் செய்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எத்தனை பேர் நொறுங்கின இருதயம் உடையவர்களாக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்? உங்கள் கரங்களை பார்க்கலாமா? சரி, கரங்களை தூக்காதவங்க கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை. சரி, அது ஆண்டவருக்கு மட்டும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நினச்சிருக்கலாம். அப்படி ஒரு நொறுங்கி போன இருதயம் நமக்கு இருக்குது இல்லை? நிறைய நேரத்தில் நம்ம வெளியே சொல்ல முடியாமல் தனிமையில் உட்காந்து நம்ம அழுதுட்டு இருப்போம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் எப்படி நான் ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இதில் எப்படி நான் ஒரு வெற்றியை நான் பார்க்க போகிறேன், என்னோடய சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு இப்படி ஒடுங்கி போய் நான் உட்கார்ந்துருக்கேனே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு வரும் இல்லை? நம்மளுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கும். வேறு ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். ஒரு கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 10,000 ரூபா நமக்கு கடனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? சரி, ஏதாவது ஒன்று பரட்டலாம், ஏதாவது ஒரு மோதிரத்தை வச்சு. இப்போ ஒரு மோதிரத்தை வச்சா கூட நமக்கு 20,000 கிடைக்கும் போல். அப்படி கோல்டு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி நம்ம ஏதாவது ஒரு அடுத்த ஒரு என்ன பண்ணலாம், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம யோசிப்போம் இல்லை? ஆனால் இந்த இருதயம் நொறுங்கும் போது அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கவே முடியாது. வேறு என்ன காரியத்தை எடுத்தாலும் சரி, ஒரு ஆறுதலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இருதயம் நொறுங்கும் போது கர்த்தர் தான் நமக்கு சமீபமாக இருக்கணும். அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம இருதயம் நொறுங்கி போய் இருக்கும்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எலியா என்பவன் ஆண்டவர் இடத்துல ரொம்ப பயபக்தி உள்ளவன். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்போ இந்த எலியா என்ன பண்ணாராம், பயங்கரமாக இந்த தேசத்தையே அசைச்ச ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஜோம் பண்ணி வானத்திலேருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. அப்படி இந்த எலியா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு நொறுக்குதல் வந்துச்சு. ஏசபேல் அப்படிங்கிற அந்த ராணி இவனை கொல்றதுக்கு வகை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போது நான் யோசித்தேன், இவ்வளோ அக்கினியை இறக்குனவர் இதுக்காக ஒரு ஜோம் பண்ணியிருக்கலாமே. ஆனால் ஜோம் பண்ணல. இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு வல்லமை அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு தெரியும், அவன் ஜோம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், கேட்டு நல்ல பதிலை கொடுப்பாருன்னு தெரியும். ஆண்டவர் அவ்வளோ சமீபமாய் நம்ம பெற்றிருக்கிற வேறு ஜாதியே கிடையாது. அவ்வளோ அவன் தெரிஞ்சிருந்தாலும் அவனோட வாழ்க்கையில் ஒரு நொறுக்குதல் வந்துச்சு. ஓடி போய் அங்கே உட்காந்து, போதும் ஆண்டவரே, என்னோடய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். நம்மளும் சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுறோம்ல, போதும் ஆண்டவரே, சீக்கிரமாக வந்துருங்க, 2வது வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும், இந்த பிரச்சனைலாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால்
வசனம் சொல்லுது, நம்ம வாசிச்சோம்ல, சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவர் அவன் முன்னாடி கடந்து போவார். நீ பாரு, இதெல்லாம் பாரு, பூமி அதிர்ச்சி எல்லாம் வரும், வந்து நான் எவ்வளோ சமீபமாக இருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த எலியாவுக்கு உணர்த்துவார். இது மாதிரி வேதாகமத்தில் எத்தனையோ எக்ஸாம்பிளை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி வந்து ஆண்டவர் நமக்கு முதலாவதாக சமீபமாக இருக்கிறார். நம்ம நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களாக இருக்கோமா? கர்த்தர் நமக்கு பக்கத்தில் அருகில் நம்ம கூடவே வந்து இருக்கிறார். நிறைய நேரத்தில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி போகும்போது ரொம்ப தனிமையாக நம்ம வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நான் வந்து யோசிப்பேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட பக்கத்தில் உட்காருங்க, நான் வந்து பேசிகிட்டே வரேன். நம்மளால அமைதியாக இருக்க முடியாதுல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உடனே ஆண்டவரே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நான் பேசும்போது திரும்ப ஆண்டவர் என்னோடு பேசுகிறத என்னால் அறிந்து கொள்ள முடியும். நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் கேளுங்க. ஆண்டவரை என்னோடு பேசுங்க, என்னோட இடைப்படுங்க, எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்பவும் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹைடி பேக்கர் அப்படின்னு ஒரு மிஷினரி வந்து மொசாம்பிக் அப்படிங்கிற அந்த தேசத்தில் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இது ஒரு 1998 அந்த நேரத்தில் நடந்த ஒரு காரியம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க ஒரு ஜீப்பில் ஒரு இருட்டான ஒரு பாதை வழியாக அவங்க போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. அப்போ அதில் போயிட்டுருக்கும்போது இதை அவங்க சொல்லி தான் அனுப்புனாங்க, இந்த பாதை வந்து ரொம்ப டேஞ்சரஸானது, டெரரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க, தீவிரவாதிகள் வருவாங்க, நீங்கள் கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஆனால் கண்டிப்பாக அந்த பாதையில் தான் போய் ஆகணும். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த மிஷினரி அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் அதில் போகிறாங்க. போகும்போது என்னாச்சுன்னா, இவங்க நம்மளே ஒரு பயத்தில் ஒரு விஷயத்த செஞ்சிட்ருப்போம். அப்போ இன்னொரு வேறு விதத்தில் நமக்கு பிரச்சனை வரும்ல. அது மாதிரி அந்த கார் வந்து அங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு அந்த நடு காட்டுக்குள்ளே. அப்போ இவங்க ஒரே ஜெபம், ஆண்டவரே இப்போ நின்றுன்னா நாங்கள் வந்து காலையில் தான் போக முடியும், சின்ன குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம், ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிவிட்டு, சரி ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கி என்னோட ஆத்துமாவை எடுத்துட்டா என்ன பண்ணலாம், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனால் ஆத்துமாக்கள் நிறைய வந்து நான் ஆதாயம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜோம் பண்ணுறாங்க. இல்லை ஆண்டவர் என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுங்க அப்படி சொல்லி. அப்போது ஒரு மெக்கானிக் அந்த வழியாக வந்தாராம். நடு ராத்திரியில் ஒரு மெக்கானிக் வந்தார். என்னென்ன கருவிகள், அந்த ஸ்பேனராக இருக்கட்டும், என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவரோட பையில் இருந்துச்சான். அப்போ அந்த இதை அவர் வந்தோடனே, இந்த மாதிரி எங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னொடனே அவர் எல்லாத்தையும் சரி செய்து அவர் வழியாக போயிட்டார். அப்போ இவங்களும் வந்து அந்த பாதையை கடந்து வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க இந்த சாட்சியை வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நேற்று ராத்திரி இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவர் எங்களுக்காக அந்த மெக்கானிக்கை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்களாம், இந்த ஊரில் மெக்கானிக்கே இல்லைம்மா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்களாம். நிஜமா இல்லையா, அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தாருன்னு இவங்க நிறைய அடையாளங்கள்லாம் சொன்னாங்களா. உடனே கிடையவே கிடையாது, 500 கிலோமீட்டருக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு யாரும் படிப்பறிவு இல்லாதவங்க, அதை மாதிரி நீங்கள் சொல்கிற ஸ்பேனரோ அந்த கருவியுமே யாருக்குமே கிடையாது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்போ ஆண்டவர் தான் அவரோட தூதனை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து கொண்டாங்க. அவர் அப்படி நமக்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் முதலாவது நம்ம பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 51:17 வாசிக்கலாமா? சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சில நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கறது கூட என்கிட்ட எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு தாளந்து இல்லை, கொடுக்குற பணம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே என்கிட்ட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம எதை கொடுக்கலாம் தெரியுமா? இப்படிப்பட்ட உடைந்து போன நொறுங்கி போன நம்மளுடைய இருதயத்தை அவரிடத்துல கொடுத்துடணும். ஆண்டவரே இதுதான் என்கிட்ட இருக்குது, எல்லாம் நொறுங்கி போய் எல்லாம் ஷேட்டராகி பீஸாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணுமா? அது எப்படிப்பட்ட பலியா? தேவனுக்கு ஏற்கும் பலி. அவர் அதை தான் வாஞ்சையாக அவர் பிரியப்பட்டு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம யார்ட்டையாவது போய் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு உடஞ்சி போன ஒரு பொருள் எடுத்து இதுதான் என்கிட்ட இருக்குது, இதை கொஞ்சம் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் ஒரு மாதிரி பார்ப்பான். சரி, நம்மளோட முகத்துக்காக அவங்க அந்த கிஃப்ட்டை ஏற்றுப்பாங்க, ஆனால் அவங்களே வந்து யோசிப்பாங்கல்ல. ஆனால் நம்முடைய தேவனுக்கு அதுதான் பிரியமான பலியாக இருக்குது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி,
நான்லாம் உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்மளை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறோம். நான் அவ்வளோ பரிசுத்தவான் இல்லை ஆண்டவரே, நான் அவங்கள மாதிரி நல்லவன் இல்லை, நான் ஒரு ஊழியக்காரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தான் ஆண்டவருக்கு தேவை. இந்த நொறுங்கி போன இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இளைய குமாரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது அந்த தகப்பன் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதை மாதிரி நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னென்ன விஷயத்தில் நம்ம யோசிக்காத கோணத்திலிருந்து நம்ம வந்து நொறுக்கப்படுவோம். ஆனாலும் வந்து நமக்கு ஒன்று தெரியும், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அதை நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாமா? சங்கீதம் 147:3 வாசிக்கலாமா? சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். ஏதோ புறக்கணிக்காமல் சமீபமாக பக்கத்தில் இருந்துட்டு அப்படி பார்க்காம போகிற தேவன் இல்லை. அந்த காயத்தையும் அவர் கட்டுகிறார், குணமாக்குகிறார். ஏதோ காயம் இருக்கா, சரி ஆறுதல் சொல்லிட்டு போகல, அந்த காயத்தை சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப இருக்கையிலே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா எது? அவங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கு முன்பாக மரித்து போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது தான். தனக்கு முன்னாடி தன்னோட பிள்ளைகளை அவங்க இழக்க கொடுக்கும்போது அந்த கஷ்டம் வந்து வார்த்தையினால் சொல்ல முடியாது. அதுதான் இருக்கையிலே எக்ஸ்ட்ரீம் ஒரு சோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கூட ஆண்டவர் வந்து குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நமக்கு தெரியும், டிஜிஎஸ் தினகரன் என்ற ஒரு தேவ ஊழியர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை அவங்க வந்து இழக்க கொடுத்தாங்க. அந்த குழந்தை வந்து இறந்து தான் வந்து பறந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை 17 வயசு வரைக்கும் அவங்க கூடவே இருந்து வளர்க்கப்பட்டு நல்ல பெரிய பொண்ணாக ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தைய அவங்க இழந்து போனாங்க. இப்போ இந்த 2 சினாரியோ எடுத்துக்கிட்டால் ரெண்டுமே கஷ்டம். ஒன்று வந்து கொஞ்ச நாள் கூட அனுபவிக்கலையே, கொஞ்ச நாள் கூட அந்த குழந்தையோட நம்ம வாழலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். செகண்ட் சினாரியோ என்னது, இவ்வளோ நாள் கூடவே இருந்து எவ்வளோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். அப்போ இந்த 2 இதுவுமே அவங்களோட வாழ்க்கையில் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தார், பேர பிள்ளைகளை கொடுத்தார், எல்லாமே அவங்க இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு பிள்ளையை இழக்கும் போது நம்ம போய் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அவங்கள வந்து ஆறுதல் படுத்தவே முடியாது. நம்ம ஒரு வார்த்தையினால் சொல்லிடலாம், ஆனால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற வேதனை வந்து சொல்ல முடியாத அளவு வேதனை. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் இந்த தினகரன் வந்து ரொம்ப நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டத்தில் அவர் இருந்தார். வேற ஒரு பிரச்சனை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேற ஒரு பிரச்சனைக்காக அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் அவர் அழுது கொண்டு இருந்தார். அப்போது திடீர்னு வானத்திலேருந்து ஒரு தேவதூதன் ஒருத்தன் இறங்கி வந்து அவர் முன்னாடி தோன்றி அவ்வளோ பார்க்க அழகு, அவ்வளோ வந்து ஆண்டவரோட பிரசன்னத்தினால மூடப்பட்ட ஒரு பயங்கர ஒரு அழகான ஒரு மனுஷன் வந்து முன்னாடி வந்து நின்னான். அப்போ இவர் அப்படி பார்த்து தகச்சு போய் நிற்கும் போது அந்த பையன் சொன்னானா, அப்பா என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டானா. அப்போ இவர் அப்படி ஷாக் ஆகிட்டாரா. நல்லா உத்து பார்த்தா அந்த குழந்தை இறந்துச்சுல, அந்த முகம் அந்த பையனுக்கு இருந்துச்சான். அவ்வளோ நாள் ஆண்டவர் பரலோகத்தில் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையனாக அந்த பையன் வந்து இவங்களை தேற்றுவதற்காக அவன் வந்து இறங்கி நின்னான். அதுபோல தான் இந்த மாதிரி பிள்ளைகளை இழந்திருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை பரலோகத்தில் காண செய்வார். அது ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது ஒரு சூழ்நிலை என்னன்னா, அந்த பொண்ணை வந்து அவங்க இழந்தாங்கல்ல, அதுவும் அப்படி தான். கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு பிரச்சனைக்காக அவங்க அழுது கொண்டு இருக்கும்போது அந்த மகளை ஆண்டவர் அனுப்பினார் இவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக. அப்படி வந்து நம்ம ஆண்டவர் வந்து குணமாக்குகிற தேவனாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவங்க 2 பேரும் வந்து சும்மா வந்து ஒரு ஆறுதலை மட்டும் சொல்லிட்டு போகலை. என்ன கஷ்டத்தில் இவர் இருந்தாரோ, என்ன கஷ்டத்துக்காக இவர் ஜெபித்து கொண்டிருந்தாரோ அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்களாம். அப்படிப்பட்ட மேலான அனுபவம் நமக்கு வேணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது தூதர்கள் இறங்கி வரணும். அதுக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணும்போது தூதர்களை கொண்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு பதிலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அடுத்தது பார்க்கலாமா? ஏசாயா 57:15 வாசிக்கலாமா? ஏசாயா 57:15. நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வது உயிர்ப்பிக்கிற தேவன் என்று நம்ம பார்க்கலாம். நிக்கி க்ரூஸ் என்ற ஒரு மனுஷன் 1950களில் அவன் வந்து வாழ்ந்தான்.
நிக்கி க்ரூஸ் வந்து யார் அப்படின்னா ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தோட ஒரு தலைவன், இந்த தீவிரவாத இயக்கத்தோட ஒரு தலைவனாக இருந்தான். அவனோட சிறு பிராயம் சின்ன வயசில் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஒரு பிசாசை சேவிக்கிற ஒரு கூட்டம், சாத்தான் சபைக்கு செல்லுகிற ஒரு கூட்டத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த மனுஷன் தான் நிக்கி க்ரூஸ். அவனுக்கு வந்து இயேசுவை தெரியவே தெரியாது. இயேசு வந்து அவனுக்கு விரோதி மாதிரி. அதனால் இந்த இயேசுவை பற்றியும் தெரியாது. தெரிஞ்சாலுமே கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் கொண்ட இந்த மனுஷன். இவனோட வாழ்க்கையில் எப்படின்னா, வீட்டில் எப்பவும் பிரச்சனை, சண்டை, அது மாதிரி பலவிதமான காரியங்கள். அதாவது அவங்க வீட்டில் ஏதாவது கீழ்ப்படியலைன்னா கொலை பண்ணிடுவாங்க. அப்படி தான் எல்லாமே வந்து தாறுமாறான காரியங்கள் அவனோட வீட்டில் இருந்துச்சு. அப்போது அந்த நிக்கி க்ரூஸ் வந்து என்ன பண்ணான்னா, 15வது வயதில் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா வீட்டில் இருந்தால் கஷ்டம் இல்லை, எப்போ வந்து தன்னோட உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்லி 15வது வயதில் வீட்டை விட்டு ஓடி வந்து, அப்புறம் இவன் ஆரம்பித்த அந்த தீவிரவாத இயக்கம் தான் மௌ மாஸ் கேங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கேங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருடுவாங்க, கொலை பண்ணுவாங்க, வயலன்ஸில் ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து போய் தெருவில் போய் ஒருத்தனை கொலை பண்ணி அவன்கிட்ட இருக்க பொருட்களை அபகரிச்சுட்டு வருது. இந்த மாதிரி காரியங்களை இந்த கேங் வந்து செய்யும். அதுக்கு தலைவன் தான் வந்து இந்த நிக்கி க்ரூஸ் வந்து இருந்தான். ஒரு நாளில் என்னாச்சு, இந்த மாதிரி திருடுறதுக்கு அவன் வந்து தெருவில் போகும்போது ஒரு தெரு பிரசங்கியாரை பார்த்தான். தெரு பிரசங்கியார் பேர் வந்து டேவிட் வில்கர்சன் அப்படிங்கிற தெரு பிரசங்கியார். அவரை வந்து இவன் வந்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், ஏய் நிக்கி, ஏசு உன்னை நேசிக்கிறார் தம்பி அப்படின்னு சொல்கிறார். உடனே இவனுக்கு ரொம்ப கோபம். நான் பிறந்ததுலேருந்து ஒருத்தரும் என்னை நேசிக்கலை, திடீர்னு இயேசு வந்து என்னை நேசிச்சிருவாரா? அவருக்கு என்னை பற்றி தெரியும்? என்னை பற்றி தெரியுமா? என்னோட சின்ன வயசில் அவர் வந்தாரா, எனக்கு உதவி செஞ்சாரா அப்படின்னு சொல்லி இவன் நிறையா ஆர்கியூ பண்ணுறான். ஆனால் அவர் திரும்ப திரும்ப இயேசு உன்னை நேசிக்கிறார்னோடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே கத்தி எடுத்து, நான் உன்னை துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறான். அப்போ அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ என்னை 1000 துண்டாக நீ வந்து வெட்டினாலும் அந்த 1000 துண்டும் தனித்தனியாக சொல்லும் நிக்கி இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லும் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்படி ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் இடத்துல பக்தியாக இருக்கானா, அப்போ அந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சபைக்கு போவோம். அப்படியே ஆண்டவர் வந்து அவன் பிடித்து கொள்வான். அதுக்கப்புறம் தான், ஆண்டவரே என்ன இந்த காயத்துலேருந்து மாற்றுங்க. ஏன்னா சிறு வயதுலேருந்து அவன் கஷ்டப்பட்டே வளர்ந்துட்டான். அந்த மனதில் எப்படியும் ஒரு அந்த ட்ராமா இருக்கும்ல, ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். சரி நம்ம இப்படி கஷ்டப்பட்டோமே, இப்படி வந்து நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணாங்களே அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்கும்போது ஆண்டவர் அவனை பலமாய் அவனை நிரப்பினார். அந்த சந்தோஷம் வந்து அவனால் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரராக ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து 4வது நம்ம பார்க்கலாம், நொறுங்குண்டு பணிந்த ஆவியிலோட உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அது மாதிரி ஏசாயா 57:15 நம்ம பார்த்தோம், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உண்டு, யாராவது சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். ஆண்டவரே நீங்கள் இப்படி செஞ்சனால தான், நீங்கள் அதாவது ஆண்டவர் மேலேயே ப்ளேம் போட்ட ஒருத்தாங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஈஸியான சம்பவம் நான் சொல்கிறேன். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த பொண்ணு தான் இப்படி செஞ்சிருச்சு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆதாம். அந்த மாதிரி வந்து சில நேரத்தில் நம்ம நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் இப்படி வந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரம் ஆண்டவர் மேலே ப்ளேம் போடுறோம். இதே மாதிரி இன்னொருத்தங்களும் சொன்னாங்க. யாராவது அதை கெஸ் பண்ண முடியுமா? ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்காதுல்ல அப்படின்னு. ஆமாம், மார்த்தாள் மரியாள் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படி சில நேரம் நம்மளும் வந்து சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் இந்த அற்புதத்தை செஞ்சுருந்தா இப்போ இந்நேரம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, ராஜா மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவர் அந்த இடத்துல இல்லை, ஆனால் 4 நாட்கள் கழித்து வந்துமே உயிர்ப்பிக்கிற தேவனாக இருந்தார். அப்போ இப்போ கூட நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே அன்னைக்கு நீங்கள் என் கூட இல்லையே, இருந்திருந்தால் என்னோடய சூழ்நிலை மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போவும் வந்து லேட் இல்லை, இப்போ கூட ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் நொறுங்குண்ட இருதயமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாமா? ஏசாயா 66:2 வாசிக்கலாமா? ஏசாயா 66:2.
ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நம்ம நொறுங்குண்டு ஆண்டவரோட சமூகத்தில் வந்து அழுறோம்ல, அவரோட ஆலயத்தில் வந்து அழுறோம், தனிமையில் அழுது கொண்டிருக்கிறோம். நம்மளை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நம்மளை விட பரிசுத்தவான்கள் இருக்கலாம், நம்மளை விட நீதிமான்கள் இருப்பாங்க எத்தனையோ பேர், நம்மளை விட நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, நம்மளை விட நல்லவங்க எத்தனையோ பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறாராம்? நம்மளை தான் நோக்கி பார்க்கிறார். நம்ம ஒன்றுக்கும் உதவ மாட்டோமே ஆண்டவரே, வீட்டிலே வந்து என்னை ஒரு வேஸ்ட்டாக எல்லோரும் சொல்கிறாங்க, இவ ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான்னு சொல்கிறாங்களே அப்படி நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை தான், உங்களை தான் வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பேர் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். கடைசியாக நம்ம வந்து பார்க்கலாமா, இருதயம் நொறுங்குண்டவர்கள் எப்படி ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏசாயா 61:1 வாசிக்கலாமா. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை அவர் கொடுக்கவே அவர் வந்திருக்கிறார். 2வது வசனத்தில் பார்த்தா அதுக்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நொறுங்குண்ட இருதயத்தை அவர் காயம் கட்டுறதுக்கு தான் அவர் இறங்கி வந்திருக்கிறாராம். அவர் வந்தது நோக்கமே இதுதானா. அப்போ எவ்வளோ நம்மலாம் பாக்கியம் உள்ளவர்கள் இல்லை, எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சவங்க, நமக்காக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம வந்து இருதயத்தில் நொறுங்குண்டு அடிபட்டு நம்ம எங்கே போகிறது திசை தெரியாமல் நம்ம நிற்கும் போது நம்ம ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் நமக்காகவே இறங்கி வந்தார் அந்த பூமியில். நமக்காக தான் அவர் வந்து எல்லாவற்றையும் செய்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் பிற்கப்பட்டார். அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு திருவிருந்தலையும் நம்ம வந்து அதை திரும்ப நினைப்பூட்டி கொள்கிறோம். ஆமேன், நான் வந்து ஆண்டவர் எனக்காக தான் வந்தார் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்ததாக அவர் புறக்கணிக்கவே மாட்டார். இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்காத தேவன் என்று பார்த்தோம். 3வது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்று பார்த்தோம். 4வது அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று பார்த்தோம். 5வது அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களே அவர் நோக்கி பார்க்கிற தேவன். 6வதாக அவர் அதற்காகவே புறப்பட்டு வந்தார் என்று பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம இருதயம் நொறுங்கி போன சூழ்நிலை, இருதயம் நொறுங்கி போனோன்னா பெருசாக ஒன்றும் நடக்க வேண்டாம், பெரிய ஒரு நம்ம வீடுலாம் இடிஞ்சு விழலாம் வேண்டாம். ஒரு சின்ன வார்த்தை நம்முடைய இருதயத்தை நொறுக்கி விடும். ஒரு சின்ன வார்த்தையை நம்ம கேட்கும் போது அன்றைய நாள் ஃபுல்லாக நம்ம வந்து அப்செட் ஆகி உட்கார்ந்துருப்போம்ல. இல்லைனா ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்படும் போது, நம்முடைய காதுகளால் நம்ம கேள்விப்படும் போது நம்ம இருதயம் நொறுங்கி போகிறது. இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கண்களால் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது. என்ன சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவன், நொறுங்குண்ட இருதயத்துக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று நம்ம வாசித்தோம். நொறுங்குண்ட இருதயம்தான் தேவனுக்கு ஏற்கும் பலி என்று நம்ம வாசித்தோம். அதை அவர் புறக்கணிக்காத தேவன். அவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. அன்பு தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, இருதயத்தை அப்பா எங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை நீர் தள்ளாத தேவன் ராஜா. அப்பா அதற்காக நன்றி அப்பா. நீங்கள் ஒரு நாள் புறக்கணிக்காத தேவன் ஆண்டவரே. அப்பா நொறுங்குண்ட பணிந்த ஆவியிலுட உள்ளவர்களிடத்தில் நீங்கள் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நொறுங்கின இருதயத்தை குணமாக்குகிற தேவன் நீர் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோட சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஆண்டவரே, நொறுங்கி போன இருதயத்தை அப்பா நீங்கள் ஆண்டவரே குணமாக்குங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா எங்களோட சூழ்நிலைகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் அப்பா பலவிதமான நோயோடு வியாதியோடு வலி வேதனைகளோடு அப்பா இங்கே இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அப்பா பரிபூர்ண சுகத்தை விடுதலை அப்பா நீங்கள் இப்பொழுது தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த நொறுங்கின இருதயத்தை அப்பா நீங்கள் தேற்றுங்க ஆண்டவரே, தேற்றுங்க ஆண்டவரே. தேற்றுவது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அப்பா நீங்கள் குணமாக்கி அதை ஆண்டவரே திரும்ப ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வாங்க சுவாமி. அப்படி நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி அப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் அப்பா நாங்கள் அப்பா வேஸ்ட் பண்ணாத படிக்க அப்பா எல்லாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் சேமித்து வைக்க அப்பா நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரை உயரங்களுக்கு ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. அப்பா மனுஷரின் வார்த்தையினால் காயப்பட்டு துக்கப்பட்டு அப்பா தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது அந்த காயத்தை மாற்றுங்க, அந்த காயத்தை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா
நீரே அவங்களுக்கு நண்பனாய் தகப்பனாய் தாயுமாய் இருந்து அப்பா அவங்க தனிமையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அவங்கள வாழ்ந்திருக்க செய்யுங்க ஆண்டவரே, வாழ்ந்திருக்க செய்யுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி. அடுத்த வாரம் நாங்கள் ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் தகப்பனே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்.